அனைவரின் பலத்த கைத்தட்டல்களோடு சிறப்பு செய்யப்படுகிறது. ஒரு உன்னதமான நிகழ்வு. நட்பின் இலக்கணமாக நடைபெற்ற இந்த உன்னத நிகழ்விற்கு 2 கண்கள் போதவில்லை. ஐயா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற தஞ்சை மாவட்டத்தினுடைய 28வது ஆண்டு விழாவில் பங்கெடுத்து சிறப்புமாக கிட்டத்தட்ட இந்த மாதம் முழு ராஜா அவர்களுக்கும் அவரை சார்ந்த தலைவர் அனைவர்களுக்கும் எங்கள் சேலம் ஆர்ஆர் நிறுவனத்தின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கடந்த வணக்கம் என்றால் எங்களே நினைத்து நான் இந்நேரம் சென்னையில் இருந்திருக்கணும். இந்த நேரம் கூட இந்த இடத்துல நிற்க காரணம் அவர் எங்கள் மனசில் எங்களையெல்லாம் நினைச்ச வாசி. அந்த மனசுக்கு துளி கூட அங்கே இருக்க எனக்கு இடம் இல்லை. உடனே கிளம்பி நேற்றே முன்கூதி வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய திருமணம். இன்றைக்கி முகூர்த்த நாள். இந்த நாள் பார்த்து வச்சதில் மகிழ்ச்சி. இது வணிகர் தினம். வணிகர்கள் என்றால் உழைப்பு, உண்மை, தர்மம், வேர்வை, இதுதான் அடையாளம் நம்ம வணிகர்களுக்கு. எத்தனையோ வலி வேதனைகளும் துன்பங்களும் சகிப்புத்தன்மையும் நம்ம உடம்பிலும் இரத்தத்திலும் இருக்க போய் தான் நாம் வியாபாரியாக மாறி இருக்கின்றோம். சாதாரணமாக வியாபாரம் பண்ணிட முடியாது. அத்தனை இடையூறுகள், அத்தனை தடங்கள், எத்தனையோ சோதனைகள், எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய தொழிலில் ஏற்படும் நஷ்டம், இத்தனை வலி வேதனைகளையும் தாங்கி நிற்பவன் தான் வணிகர். வணிகர் என்றால் ஏதோ பணம் சம்பாதிக்கிறோம், நிறைய பணம் வச்சுருப்போம்னு நினைக்கிறாங்க. நிறைய மனதுகளை வச்சுருப்போம், இதயங்களை. எல்லா சுபபங்களையும் தொலைத்து விட்டு தொழிலுக்காக தன்னுடைய தொழிலை வாழ வைக்கணும் என்பதற்காக உழைக்கக்கூடியவர்கள் தான் வணிகர்கள். அவங்களுக்கென்று அந்த தொழில் ஆரம்பத்தில் இருக்கிற ஈடுபாடை பார்த்தா எந்த என்டர்டைமும் இருக்காது. தான் தோன்றிய தொழிலுக்காக ஒரு சினிமாவோ ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களோ எல்லாத்தையும் தொலைத்து விட்டு தன் குடும்பத்தினர் கூட நேரத்தையும் காலத்தையும் செலவிட முடியாமல் இரவு நேரங்களில் கூட வரவு செலவு கணக்குகளை பார்த்து மறுநாளுக்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டு தூக்கத்தையும் தொலைத்து நிற்கக்கூடியவர்கள் தான் வணிகர்கள். இத்தகைய வணிகர்கள் இந்த மாவட்டத்தில் எத்தனையோ மாவட்டங்களில் பெரிய போன மரமலை நகரில் மே 5 என் தலைமையில் தான் ஒரு வணிகர் மாநாடு நடத்தப்பட்டது. அதுக்கு 20,000 பேருக்கு மேற்பட்ட சமையல்களை பிரியாணி தான் போட்டாங்க, மட்டன் பிரியாணி போட்டாங்க. வாழ்த்துனவங்களை இந்த இடத்துல கூட. அந்த அளவுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து கொண்டு இன்றைக்கி வணிகர்கள் என்பது ஒரு காலத்தில் பார்த்தீங்களா இந்த மீடியோ, கேமரா, செல்ஃபோன் இதெல்லாம் இல்லாத காலத்தில் ரொம்ப நீங்கள்லாம் 20-30 வருஷம் முன்னாடி போனால் பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. பொருளை நம்ம நினச்ச மாதிரி காசு கொடுக்க மாட்டானுங்க. மிரட்டல்கள், உருட்டல், பொறுக்கிங்க, ரவுடிங்க, இந்த மாதிரிலாம் அவனுங்களுக்கு பேர். அவனுக்கு ரவுடிகள் எல்லாம் பொறுக்கிங்கள்லாம் சுத்த கோலைங்க. அவனுங்கெல்லாம் உழைக்க தெரியாதவனுங்க. எவ்வளோ இந்த உலகத்தில் தான் உழைத்து சமுதாயத்தையும் இந்த அரசாங்கத்தையுமே காப்பாற்றக்கூடியவன் தான் வணிகர்கள். இத்தனை ஜிஎஸ்டி வரிகளை கட்டிக்கிட்டு இருக்கிறவன் அவன் தான் வணிகர்கள். இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் கட்டுறமே நம்ம தான் வணிகர்கள். நம்ம தான் முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு. நீங்கள் துளி கூட அதில் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் இதயத்தில் இருந்து இந்த நாட்டையும் தேசத்தையும் வாழ வைக்கக்கூடியவர் வணிகர்கள். அவர்களுக்கு உரிய நல்ல அரசுகள் பாதுகாப்பு தர வேண்டும். எந்த அரசாக இருந்தாலும் வணிகர்கள் பக்கம் நிற்க. வணிகம்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சி, ஒரு தேசத்தின் வளர்ச்சி. இது உணரணும். வணிகர்களுக்கான கோரிக்கைகளாக உடனே நிறைவேற்றி தரப்பட வேண்டும். இதை உணர்ந்தவர்கள் தான் நம்மளுடைய அரசு அவங்க தான் உண்மையான முதல்வர்களாக இருக்க முடியும் இந்த நாட்டிற்கு. ஏனென்றால் நம்ம இல்லாமல் ஒரு அசையும் இல்லை இந்த திருநாட்டில். எத்தனை வரிகளுக்கு, எத்தனை சோதனைகள். போட்ட பொருள் வாங்கிட்டு வந்த பூ வாடுறதுக்குள்ளே அந்த அம்மா பூவை கட்டி விற்றா தான் பாவம் அந்த குடும்பம் நடக்கும். எவ்வளோ கஷ்டம்.
இந்த மாதிரி ஒரு துயரமான இந்த தொழில் இருக்கவன் தான் வணிகன். வாங்கிட்டு வந்த பால் கெட்டக்கூடாது, பிறகு ஊற்றுட்டா தயிர் புளிச்சு போயிடும், அதுக்குள்ளே மோரை விற்றவனா மோர் புளிச்சு போயிடும். சாதாரண தொழிலாளிகளுக்கு இவ்வளோ கஷ்டம். ஆக்கின எங்கள் சாப்பாடு ஆறி போச்சுன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க, சூடாக இருக்கும்போது விற்று காசு ஆகணும். எங்கப்பா எத்தனை கஷ்டம், எத்தனை உழைப்பு. அந்த உழைப்பெல்லாம் உங்களில் ஒருவனா வணிகன்ற தலைவனோட உங்களில் ஒருவனா தொழிலாளியாக நம்ம ஒரு தொழிலாளி கூட அவனுக்கு ஒரு ஓய்வு இருக்கும், சம்பளத்தை வாங்கிட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதம் பிறந்துருச்சுன்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி, ஆனால் நம்ம கொடுக்குறவனுக்கு இருக்கிற துயரம் இருக்குது பாருங்கள். திண்டாட்டங்கள், ஜிஎஸ்டிக்கு எடுத்து வச்சாச்சா, வாடகை கொடுத்தாச்சா, கரண்ட் பில்லுக்காரன், பொருள் போட்டவன், சம்பளம், எத்தனை வழி வேதனைகளை தாங்கி அந்த வணிகர் மாநாட்டில் உங்களில் ஒருவனாக நின்று அந்த வழிகளை உணர்ந்தவனாக நான் நிற்பதில் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறேனே தவிர நம்ம தோண்டு போன ஆளுகள் இல்லை. தோண்டு போனவெல்லாம் தூக்கி நாட்டியே நிறுத்தக்கூடிய ஆட்கள் நம்ம வணிகர் பெருமை கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த இடத்துல நான் நிற்க காரணமாக இருக்கக்கூடிய எங்கள் சேலம் மாறா நிறுவனத்தின் எங்கள் அன்பண்ணன் கணேசன் அவர்கள், அவரெல்லாம் இந்த துறைக்கே வந்துடக்கூடாது. கேட்டால் நகைத்தொழிலில் இருந்தவர், அது ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. 10 வருஷம் வச்சுருந்தா கூட இன்றைக்கி 1 லட்சம்னா நாளைக்கு 10 வருஷம் கழித்து 10 லட்சம் விற்கும். அதுதான் நகைத்தொழில். அப்படியேப்பட்டவரெல்லாம் என் துறையில் ஈடுபட்டு அவரை பார்க்க போது எனக்கு வருத்தமாக தான் இருக்கும். அதை பாருங்கள், இப்போ கூட ஒரு குழந்த மாதிரி தான் உட்காந்துருப்பார், பட்டை போட்டு உட்காந்துருக்காரு எங்கள் அண்ணன் கணேசன். எப்படி இந்த பிரியாணி துறையெல்லாம் வந்தோம்னா, ஏன்னா அத்தனை கஷ்டங்கள்ங்க. இந்த உணவக தொழிலில் வந்து பச்சைசிங் பண்ணுறது, பொருளை கவனிப்பது, அந்த பொருளை சரியாக விற்கணுங்கிற நாளை கவனிக்கணும். நின்று போச்சுன்னா போச்சு, லாபம் போச்சு. சுவை இல்லைன்னா கஸ்டமர் போயிடுவாங்க, சூடு இல்லைன்னா கோச்சுக்குவாங்க, அளவு இல்லைன்னா வருத்தப்படுவாங்க, விலை அதிகமாக இருந்தாலும் கோச்சுக்குவாங்க. இத்தனையும் கவனிக்கணும். அதில் அதான் நான் சொல்லுவேன் என் வாழ்க்கையில், சாப்பிட்றவங்களுடைய வயிறு நிறையணும், மனசு நிறையணுன்னு. மனசு நிறையறதுக்கு பில்லு பகீருன்றக்கூடாது, அப்புறம் வயிறு நிறையணும், அளவு இல்லாமல் வந்துடக்கூடாது. இவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த காலத்தில் முன்னாடி உள்ள சில பிரியாணினா பெரிய காசரில் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரசமும் கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா பிரியாணி பத்தாது, அதுக்கு மேலே விலை வச்சா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அப்படி இருந்த காலம். ஒரு மகப்பேர் குழந்தை உயர்ந்த சாப்பாடுனா ஒன்று பிரியாணி, அந்த பிரியாணிக்கு முன்னாடி இருந்தது கட்டுச்சோறு. இதுதான் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு பெரிய விருந்து. கட்டுச்சோறு 7 வகையான சாதங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு அனைவரும் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருக்குன்று சொன்னால் எனக்கு அதில் ஒரு பெருமை. இந்த ரோட்டு ஓரத்தில் இந்த பாசுமதி இந்த தமிழ்நாட்டிலேயே கொண்டு வந்தேன், அந்த இந்தியாவுக்கே கொண்டு வந்தவன் நான் தான். 1989 சாலை ஓரத்தில் நான் பட்ட பாடலாம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அது சேமியா நறுக்கி வருவாங்க. என்ன டேய் பொய் சொல்லாத, எப்படி சேமியாவை நறுக்கி இப்படி போட்டேன், டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பேசினா நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ வலி வேதனைகள்லாம் தாங்கி தான் அந்த மகாத்மா காந்தி இருந்தோட கோவம் வந்துடும். நான் அந்த கவரு அந்த அரிசி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மக்களுக்கு காட்டுவேன். ஏன் சொல்கிறேன் வணிகர்கிட்ட இந்த இடத்துலனா, நீங்கள் வலிகள் வேதனையும் தாங்குவேன் தான். என்னுடைய ஒரு துளி வலியும் இதில் இருக்குது. நான் கோவப்பட்டிருந்தேன்னா, என்னடா பல நல்ல பொருளை போடுறோம், இவனுக்கு திட்டுறானுங்க அடிக்க வரானுங்களேன்னு அவசரப்பட்டிருந்தேன்னா அந்த கடையை உடச்சி போட்டு போயிருப்பானுங்க, என்னையும் அடித்து போட்டிருப்பாங்க. தள்ளுவண்டி ரோட்டு வரோம் 89 எப்படியாமட்ட ஆண்டு 91 89லாம் செல்ஃபோனே கண்டுபிடிக்கல. 96 தான் செல்ஃபோன் பிறகுது. அப்படியேப்பட்ட காலத்துலேயும் நான் அந்த அரிசி கவரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, ஐயா இப்படி ஒரு அரிசி இருக்குது, இந்த கவரை பாருங்கள், இந்த சாக்கு பையை பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த அரிசியோடைய லென்த்து, அரிசி எடுத்துகிட்டு வந்துடுவேன். என்னப்பா இவ்வளோ நீளமாக இருக்குது அரிசியும்பாங்க. இப்படியெல்லாம் புரிய வச்ச வாசி தான் இன்றைக்கி நான் ஒரு வணிகனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன். காரணம் உங்கள் பொறுமையோட என் பொறுமையும் கலந்தது தான். எல்லோரும் நம்ம பொறுமையாக இருந்த வருஷம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நான் சொல்லுவேன், அதை நினச்சி பார்த்துக்கிட்டே என்ன மிரட்டுறவங்க, சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டான், கத்தி காட்டுவான், சும்மா சோப்பு இதை தடவிட்டு வந்து கத்தி வந்து என் தள்ளுவண்டியில் கழுவுவானுங்க. நான் பயந்து போனான் 4 பிரியாணி ஓசியில் தின்ட்டு போகிறதுக்கு. என்னத்தை பண்ணுறது, அவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் தலைவர் பார்த்துருப்பாங்க, ஏன்னா அவர் என்னோட அண்ணன் வந்து ஒரு வயசாவது மூத்தவராக இருப்பாங்க. இப்படி இந்த அடக்குமுறைக்கு எதிராக பிறந்தது தான் முத வணிகர் சங்கங்க என்பதே. நமக்குள்ள ஒரு ஒற்றுமையும் பாதுகாப்பும் வேணும் என்பதற்காக தான் இத்தகைய சங்கங்கள் தொடங்கப்பட்டது. இன்றைய இளைஞர்கள்லாம் இன்றைக்கி அப்பா இன்றைக்கி தொழில் இருப்பாங்க. உங்கள் காலம் இல்லை. இப்போ எனக்கும் எனக்கு பையன் தான் 33 வயசு, என் பொண்ணு நிர்வாகம் பண்ணுது. உங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த காலத்து இளைஞர்களுக்கு. நாங்கள் அத்தனைய இருட்டில் அந்த காசை கொண்டு போய் வீட்டுக்கு சேர்த்த முடியாது. வழிப்பறிவுகள் இருக்கும். இப்படி வேதனைகளும் துயரங்களும் நிறைந்த இந்த தொழிலில் இந்த திருநாட்டியம் நம்ம வாழ வைத்துட்டு இருக்கின்றோம். ஒன்று தான் இளைய தலைமுறைக்கு சொல்லுவேன்,
நல்ல ஈடுபாடு காட்டுங்க. தயவு செய்து ஈடுபாடு காட்டுங்கள். தாய் தகப்பன் உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த தொழிலை வளர்த்து உங்கள் கையில் கொடுத்தா எந்த டைமுக்கு ஆசைப்படாதீங்க. கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு. உண்மையாகவே உண்மையாரு. வேலை முடிச்சுட்டு நேரத்தை பாரு. நேரத்தை பார்த்துக்கிட்டே வேலை பார்க்காத. செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே ஒரு வேலையும் நடக்காது. தயவு செஞ்சு இளைய தலைமுறைகளுக்கு தாய் தந்தை அந்த தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு திறனும் திறமை உங்களை சார்ந்தா இருக்குது. இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் தெரியுமா பிள்ளைங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது தொழிலை காப்பாற்றிருப்பா, எப்படியாவது நான் பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கள் படலப்பா, கெஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. அதுக்கெல்லாம் தாய் தந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. உணர்ந்து நடந்துங்க இளைஞர்களே. நாளைக்கு நம்ம பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இருக்கும்போது எல்லாம் இருக்கும், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இந்த நாட்டில் செல்வங்கிறது தான் பெரிய ஒரு மதிப்புக்குரியது. செல்வம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. இருக்கும்போது தாய் தந்தையுடைய அந்த வழிவேதனைகளை புரிந்து உங்களுக்காக அந்த தொழில் வர்க்கத்தை வளர்த்து கொண்டு நீங்கள் அதில் மிக ஈடுபாடை காட்ட வேண்டும் என்று இளைய சமுதாயத்துக்கு உங்களில் ஒருவனாக நான் சொல்லுவேன். இளைஞர்களின் தன்னம்பிக்கை, தேசத்தின் வளர்ச்சி நம்ம தான் சொல்லுவேன். பேசுகிற இடத்தெல்லாம் எனக்கு கூட இன்னமும் உழைக்கணும், இந்த இடத்துல நிற்கணும்னா இன்றைக்கி எவ்வளவோ இருக்குது, எவ்வளோ சாதிச்சிட்டேன். ஆனால் விட்டுறக்கூடாது. இதுக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டாங்க. அன்னைக்கு கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி நம்ம எழுந்து நடந்தால் நம்ம வாழ்க்கையை சொன்னால் மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்குமே என்பதற்காக தான் நான் டீ கிளாஸ் கழுவுனதுலேருந்து, டேபிள் துடைச்சதுலேருந்து, தள்ளுவண்டி தள்ளனத்துலேருந்து அனைத்து உண்மைகளையும் வாழ்க்கையில் சொல்லிகிட்டு இருப்பேன். எத்தனையோ ஆக்ட்ரஸ், நடிகர் சூர்யா சார் ஆகட்டும், எத்தனையோ நான் சந்தித்தவங்களாம் என்ன தான் ஹீரோன்னு இருக்கிறாங்க நிஜ வாழ்க்கையில். உண்மையாக அந்த மாதிரிலாம் ஒரு நாள் சிவகுமார் சார் வீட்டில் எனக்கு காஃபி வேலைக்காரங்க எடுத்தும்போது சூர்யா சார் ஓடி வாங்கிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி நானும் சூர்யா சாரும் பேசிகிட்டு இருந்தோம். சார் நீங்கள் ஏன் போய் காஃபி வாங்கிட்டு வரீங்க? என்ன உங்களுக்கு நான் தாங்க கொடுக்கணும், நீங்கள் தாங்க உண்மையான. இப்படி 3000 பட்டங்களை பெற்றிருக்கிறேன். நான் 80 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், 2 மத்திய அரசுகிட்ட விருது வாங்கியிருக்கேன், ஒரு சுப்ரீம் கோர்ட் பிஜி பட்நாயிட்ட விருது வாங்கியிருக்கேன். இதெல்லாம் என்னை கலப்படை செய்வதில்லை. புத்தியை தீட்டி இன்னும் உண்மையை பேசு, வழி நடத்து, இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறதான் என்னுடைய நோக்கமே தவிர நான் செவிச்சு விட்டேன், பணம் சம்பாரித்து விட்டேன் என்பதெல்லாம் என் நெஞ்சில் துளியும் இல்லை. இளைஞர்களே, இருக்கிற வரைக்கும் உழைக்கணும், அதுக்கு ஓய்வே கிடையாது. சொல்லுவாங்க இளமையில் உழைச்சிட்டா முதுமையில் உட்காந்து சாப்பிடலான்னு. நிச்சயமாக எந்த முதுமையிலும் யாரும் உட்கார மாட்டாங்க. தனக்கு உங்களுக்கு வழிகாட்டியாக தான் நாங்கள் இருப்போம். அது வெறும் வரி. எப்போவும் இந்த தொழில் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சின்னு தான் இருப்போம். அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு நம்ம ரொம்ப வீட்டுக்கு வர முடியாமல், அவங்க கூட நம்ம சுகபோதங்களை கொண்டாட முடியாமல் இருக்கிறோம். அவங்க தான் நமக்கு இன்னொரு தாய் மாதிரி. தாய் அன்னையை தாண்டி தாரம் தான் நமக்கு தாய். பெண்களுக்கு கூட நம்ம குடும்ப சுமைகளை கூட நமக்காக வீட்டில் காத்திருந்தால் கூட நம்ம சரியான நேரத்தில் போக முடியல. நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம், அவங்க நம்மளை தாங்கி பிடிக்கிறாங்க. அதே போல் பெண்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த கஷ்டங்களை. அப்பா எப்படி கஷ்டப்பட்டார். ஏன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு ஒரு சின்ன மைண்டு உண்டு. ஆண் பிள்ளைனா அப்படி ஊட்டி தான் வளர்க்குறணும். ஊட்டி வளர்க்குற பிள்ளை நாளைக்கு என்ன ஆகும், நோய் நொடிக்கு ஆளாயிடும். கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க. என் பொண்ணை கொண்டு போய் என் பையனையும் 5 வயசுலேயும் பேட்டரியில் நிறுத்துவேன். தொழிலாளி படுற கஷ்டம் வேர்வையும் தெரிஞ்சால் தான் அவங்க தொழில் பண்ண முடியும். இன்றைக்கி எனக்கு ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி அவங்க கடையை கவனிக்க போய் தான் என்னால் அங்கே வந்து நிற்கும் போது. அது மாதிரி தாய்மார்கள் வந்து எப்போவுமே தகப்பன் தான் அதில் குறியாக இருப்பார். பசங்களை 2வது இடத்துக்கு கொண்டு வரதுக்குள்ள அம்மாமார்கள் கொஞ்சம் செல்லமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் சோறு கிடைக்காம போகும்போது நாட்டில் என்னமே சோத்துக்கும் ஸ்வீட்டுக்கும் பஞ்சம் அதெல்லாம் கிடையாது. தொழிலை சொல்லிக் கொடுங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கான பிள்ளைகளுக்கு தன்னுடைய தொழிலை அப்பா பாரு எப்படி கஷ்டப்பட்டுருக்காரு, அந்த தொழிலை போய் கவனிக்கணும், தொழிலாளருடைய கஷ்டம் தரணும், நாட்டுடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம நாளைக்கு மறைந்த வேட்டி அவங்க சொந்த காலில் நிற்பாங்க. நம்ம சொத்து காக்காது. நம்ம கொடுத்துட்டு போன அந்த உழைப்பு அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அவங்கள காத்து அவங்க நம்மளை மாதிரி 10 பேரை உருவாக்க மன்னிக்கவும். அடுத்த முறை நான் வருவேன். இந்த வாய்ப்பை எங்கள் சேலமராருக்கு வழங்கியதற்காக உங்கள் கரங்கள் பட்ட இந்த இடத்தையெல்லாம் நான் அன்பு கலந்த நன்றி வணக்கத்தோடு உங்கள் அன்பு கரங்களுக்கு முத்தத்திட்டு மனதை மட்டும் எடுத்துக்கொண்டு உள்ளத்தை அண்ணனிடமே கொடுத்து விட்டீங்க. என்ன நடக்குமோன்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். உங்கள் வாழ்த்துகளோடு வாழ்த்துக்களை இணைத்து விடைபெறுகின்றேன். இந்த சேலமராருக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பண்ணன் கணேசனை மீண்டும் என்னை வழிநடத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். அந்த வாய்ப்பு கொடுத்த முகர்களுக்கெல்லாம் நன்றி. வர்ணையாளர் பாப்பா நல்லா வர்ணம் பண்ணாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம். எனர்ஜி, நல்ல எனர்ஜி உங்களுக்கு. நான் ஸ்பீக்கரே கட் பண்ணுங்கண்ணே, அந்தளவுக்கு ஸ்பீக்கரே தேவையில்லை போலகுது. அவர்களுக்கு நன்றி. இதற்காக ராவு பகல் உழைத்த அனைவருக்கும் நன்றி. அண்ணனுக்கு துணையாக இருங்க. எப்பவும் ஒற்றுமை தான் மிகப்பெரிய வெற்றி. என்ன கிடைக்கும் என்பது வாழ்க்கையில் என்ன கொடுக்க முடியுங்கிறதான் வணிகன். நாட்டுக்கே கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்மளையே கொடுத்துட்டோம். நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.